ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பேப்பர் 1 நியமன தேர்வுக்கான மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர். இன்றைக்கான கொஸ்டின் என்னென்னு பார்க்கலாம். ஏ ஆனது வட்டத்தின் பரப்பை குறிக்கிறது, மேலும் ஆர் ஆனது வட்டத்தின் ஆரத்தையும் சி ஆனது வட்டத்தின் சுற்றளவையும் குறித்தால் பின் வருவனவற்றுள் எது சரின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, வட்டம்னு கொடுத்துட்டாங்க. வட்டத்தின் பரப்பளவு ஏரியா ஏ, வட்டத்தின் ஆரம் ஆர், வட்டத்தின் சுற்றளவு சி, சர்க்கம்ஃபரன்ஸ், இது ரேடியஸ், இது ஏரியா. ஓகேங்களா, கொடுத்துட்டாங்க. இப்போ வட்டத்தின் பரப்பளவு உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர். வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா என்னது, 2πr. ஆரம் ஆர்னு கொடுத்துட்டாங்க. இந்த ஆர் எல்லாமே ஸ்மால் ஆர் எல்லாமே கேபிட்டல் ஆரை நம்ம மாற்றிக்கலாம் அந்த ஃபார்முலாவுக்கு தகுந்தபடி. இப்போ இது ஆப்ஷன்லேருந்து தான் நம்ம போகணும். ரெண்டு சைடு ஈக்குவலாக வருதான்னு பார்க்கணும். அந்த ஃபார்முலா நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்து தான் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்முலாவை நீங்கள் இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி, ஆப்ஷன் டி, 4 ஆப்ஷன்லேயும் நீங்கள் அப்ளை பண்ணி பார்த்துட்டு எது ஈக்குவலாக வருதோ அதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டேன். ஆர்சி ஈக்குவல் டு 2n இருக்குது. ஆர்ன்றது ரேடியஸ் அங்கே கொடுத்துருக்கிறது தான் வட்டத்தின் ஆரம். சின்றது சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது வட்டத்தின் சுற்றளவு. ஃபார்முலா என்னது, 2πr. 2πrன்றதை நம்ம இப்படி எடுத்துக்கலாம், கேபிட்டல் ஆரவே நான் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு, இப்போ அதுக்கப்புறம் 2 இருக்குது, 2க்கு அப்புறம் இந்த ஏ இருக்கா, ஏவுக்கு என்ன, ஏன்னது ஏரியா, வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைடும் பாருங்கள் ஈக்குவலாக இருக்கான்னு, இங்கே 6 இங்கே 6, இந்த ஒரு 6 இது ஒரு 6, அப்போ ஆர் ஸ்கொயர் 2πr ஸ்கொயர் ஈக்குவல் டு 2πr ஸ்கொயர். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, மற்ற இது வேணால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மற்ற இது வந்து ஈக்குவலாக வராது, நான் அதுக்கும் செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஆப்ஷன் பி பாருங்கள், சி/ஏ. சின்றது வட்டத்தின் சுற்றளவு, என்னது 2πr டிவைடட் பை ஏன்றது வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். நீங்கள் இங்கே கேபிட்டல்லே போட்டுக்கோங்க. ஈக்குவல் டு ஆர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த பைக்கு பை கேன்சல் பண்ணிடலாம். ஆர் ஸ்கொயரும் ஆரும் கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், 2πrன்னு இருக்கும். இந்த சைடில் என்ன இருக்குது, ஆர்னு இருக்குது. ரெண்டும் ஈக்குவலாக இல்லை, அப்போ இது தப்பு. ஓகேங்களா, இது 2/rன்னு இருக்குது, இது ஈக்குவல் ஆர்னு இருக்குது. அப்போ இதுவும் ஆன்சர் கிடையாது. ஆப்ஷன் சி பாருங்கள், ஏசி ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர் பை 4. ஏன்றது ஏரியா, வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர், பக்கத்துலேயே சி பெருக்கல்ல இருக்குது, 2πr. ஓகேங்களா, ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் ரேடியஸ் தான், ஆர் ஸ்கொயர் பை 4. இப்போ இதை சுருக்குனிங்கன்னா நீங்கள் இந்த சைடு இருக்கிற வேல்யூ உங்களுக்கு வரணும், ஆர் ஸ்கொயர் பை 4ன்னு வரணும். வருதான்னு பாருங்கள். இங்கே ஒரு பை, இங்கே ஒரு பை, அப்போ பை பவர் ஸ்கொயர், பை ஸ்கொயர் ரெண்டு தடவை இருக்கு இல்லையா, அப்போ பை ஸ்கொயர். இந்த 2 முன்னாடி போட்டுக்கோங்க. இங்கே ஒரு ஆர் ஸ்கொயர், இங்கே ஒரு ஆர், அப்போ ஆர் கியூபு. இப்போ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, இல்லை, இதுவே நாட் ஈக்குவல்ட்டாக தான் இருக்குது. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சியும் கிடையாது. அடுத்து ஆப்ஷன் டி பாருங்கள், ஏ/ஆர். ஏன்றது ஏரியா, பை ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை ரேடியஸ் கீழே ஆர் கீழே போடுறோம். இந்த சைடு வட்டத்தின் சுற்றளவு 2πr. அந்த வேல்யூ இந்த பக்கம் வருதான்னு பாருங்கள். இந்த ஆரையும் இந்த ஆர் ஸ்கொயரில் இருக்க ஒரு ஆரையும் இந்த ஆரையும் கேன்சல் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், πr ஈக்குவல் டு 2πrன்னு இருக்குது. இது ரெண்டும் ஈக்குவலாக, நான் இதுவும் நாட் ஈக்குவல் தான், எக்ஸ்ட்ரா 2 ஒன்று இதில் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன தான் வரும்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, இப்படி தான் போடணும். இந்த ஃபார்முலா இங்கே கூட கீழே போட்டிருக்கேன் பாருங்கள். ஆப்ஷன் ஏவை மட்டும் நான் எடுத்து இந்த இடத்துல போட்டுக்கணும். ஆர்சி ஈக்குவல் டு ஏ, ஆர் சின்றது 2πr வட்டத்தின் சுற்றளவு. 2 போட்டால் ஏன்றது வட்டத்தின் பரப்பளவு பை ஆர் ஸ்கொயர். அப்போ இது இங்கே உள்ள பெருக்குள்ளார ஆர் ஸ்கொயர் ஆகிடும். 2π இங்கே இருக்குது, இங்கே 2πr ஸ்கொயர் இருக்குது. ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. இதுதான் வட்டம், வட்டத்தின் மையம் தான் இது 0, வட்டத்தின் ஆரம், வட்டத்தின் மையத்திலேருந்து வட்டத்தின் விளிம்பு வரை உள்ள தொலைவு தான் ஆரம், ஆர். அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஃபார்முலா எல்லாமே. அடுத்ததும் ஃபார்முலா சம் மாடல் தான். ஒரு உருளையின் ஆரம் அதன் உயரத்தில் 5ல் 1 பங்கு எனில் அதன் மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க. ஃபார்முலா உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா தெரிஞ்ச போதும். ஆரம் வந்து ஆர்னு தெரியும். ஆரம் அதன் உயரத்தில் 5ல் 1 பங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, அது எப்படி போடலான்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், ஆரம்ன்றது ஆர் ரேடியஸு, அதன் உயரத்தில் 5ல் 1 பங்கு. அப்போ 5ல் 1 பங்கு உயரத்தில் அப்படின்னு நம்ம போடணும். ஓகேங்களா, அப்போ அதை நம்ம எப்படி எழுதலாம், அப்படி அந்த வார்த்தையை நம்ம இப்படி எழுதணும். ஆரம்ன்றது உயரத்தில் 5ல் 1 பங்கு இப்படி எழுதணும். ஓகேங்களா,
இப்போ ஃபார்முலாவில் நீங்கள் ஆருக்கு பதிலாக இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதாக 1/5 இன்ட்டு ஹச். இப்போ உருளையின் மொத்த புறப்பரப்பு ஃபார்முலா என்னென்னா 2πRH ப்ளஸ் 2πr². என்னென்னா எப்படி இருக்குன்னா 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர் இப்படி இருக்கும் ஃபார்முலா. அதை இப்படி இங்கே விரித்து எழுதியிருக்கோம் 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர். ஓகேங்களா? இது இப்போ இல்லை உள்ளே பெருக்குங்க 2 இந்த பை உள்ளே பெருக்குங்க 2πr இங்கே பெருக்கணும்னா 2πRH கிடைக்கும். ப்ளஸ் இதே திருப்பி இங்கே உள்ளே பெருக்குள்ளார 2πr² கிடைக்கும். இந்த ஆர் கூட பெருக்கக்குள்ளார ஃபஸ்ட்டு ஹச் கூட பெருக்கணும், அடுத்து ஆர் கூட பெருக்கக்குள்ளார உங்களுக்கு அந்த வேல்யூ கிடைக்கும். அதுதான் நான் கீழே வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன். மேலே ஃபார்முலா இது தான். ஓகேங்களா? ஃபார்முலாவை நான் விரித்து இங்கே எழுதியிருக்கேன் 2πr இன்ட்டு ஹச் ப்ளஸ் ஆர். இதான் வந்து ஃபார்முலா உருளையின் மொத்த புறப்பரப்பு. இப்போ உள்ளே எடுத்துக்கலார இப்படி விரித்து எழுதிக்கலாம். இல்லை எங்கெல்லாம் ஆர் இருக்கோ ஆருக்கு பதிலாக நீங்கள் 1/5 இன்ட்டு ஹச்ன்னு போடணும். இப்போ போடலாம் பாருங்கள். இங்கே ஆறு இருக்கா, அதுக்கு பதிலாக 2π அப்படியே போட்டுட்டு h/, இது எப்படி எழுதலாம், 1 ஹச்சால் பெருக்குன்னா h/5ன்னு வரும். அதான் இங்கே எழுதணும் h/5 இன்ட்டு இந்த ஹச் ப்ளஸ் 2 இன்ட்டு பை இன்ட்டு r²க்கு பதிலாக h/5 இன்ட்டு h/5. ஏன்னா இது ஸ்கொயராக இருக்கு இல்லையா, அப்போ 6 2 தடவை போடணும்னு அர்த்தம். இப்போ h/5 2 தடவை போட்டிருக்கணும். அடுத்து என்ன செய்யணும், இது அப்படியே ஹச்சும் பெருக்குள்ளார h² ஆகிடும், கீழே 5 வந்துடும். இங்கே அதே மாதிரி தான் h பெருக்குள்ளார h², கீழே 5 பெருக்குள்ளார 25. ஓகேங்களா? இப்போ நீங்கள் ரெண்டுத்துக்கும் எல்சியம் எடுக்கணும். இது 5 இது 25, எல்சியம் எடுத்தால் 25. இப்போ 5 இதில் 5 இருக்கு இல்லையா, 5 எதால் பெருக்கணும் 25 கிடைக்கும், 5ஆல் பெருக்கக்குள்ளார. இப்போ மேலேயும் நீங்கள் அதுக்கு மேலே இந்த டேர்மையும் நீங்கள் 5ஆல் பெருக்கணும், கீழே 5ஆல் பெருக்கணும். 5ஆல் பெருக்கணும்னா கீழே 25 போட்டாச்சு, மேலே 5ஆல் பெருக்கணும் 2 5 10 பை h² ப்ளஸ் இது அப்படியே தான் வரும். ஏன்னா இது 25 இருக்குது, இது 25ஆல் டிவைட் ஆகும். இப்போ 2πh² டிவைடட் பை 25. இப்போ இது 10 இது 2 மற்றெல்லாம் கூட இருக்குது பாருங்கள், பை இருக்குது h² இருக்குது. அப்போ இது ரெண்டும் சேமாக இருக்கனால இந்த 10 2 கூட்டணும் அப்படின்னா 12 பை h². 12 இது எல்லாமே பெருக்கல்ல இருக்குது, அதனால் நான் அப்படியே சொல்கிறேன் 12 இன்ட்டு h இன்ட்டு h² பை இன்ட்டு h² டிவைட் பை 25. இதான் வந்து ஆன்சர். ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்கும் பாருங்கள். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். 12 இன்ட்டு பை இன்ட்டு h² டிவைட் பை 25. ஓகேங்களா? இப்படி தான் போடணும். இதுவும் ஃபார்முலா மாடல் சம் தான். இந்த அடுத்த சம் பார்க்கலாம். சித்தார்த் 3 கிரிக்கெட் பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டி, அதாவது 12 பால் இருக்கான் ஒரு பெட்டியில். பந்துகளின் விலை ரூபாய் 240 எனில் சித்தார்த் 3 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? சித்தார்த் வந்து 3 கிரிக்கெட் பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வந்து வாங்குறாரு. ஒரு பெட்டி 12 பந்துகளின் விலை வந்து 240 ரூபா சொல்லியிருக்காங்க. சித்தார்த் வந்து 3 பந்துகள் வாங்க எவ்வளோ தொகை செலுத்த வேணும்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 12 பால் வந்து 240 ரூபா. அப்போ 3 பாலோட விலை எவ்வளோ தொகை வந்து அவன் செலுத்தணும், அதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்கள். ஒரு பெட்டின்றது 12 பால், பந்துகளின் விலை எவ்வளோனா 240 ரூபா. அப்போ ஒரு பந்தோட விலை 12 பந்தோட விலை 240 ரூபா. ஒரு பந்தோட விலைனா 240 12ஆல் வகுத்தோன்னா 2 12 24, இந்த 0 20 12 240 வரும். 20 ரூபா ஒரு பந்தோட விலை. அவங்க 3 பந்தோட விலை எப்படி, அவன் 3 பந்து வாங்குறான். அப்போ 3 பந்தோட விலை என்ன, 3 × 20 60 ரூபா. அப்போ 60 ரூபா வந்து அவன் செலுத்தணும் கடைக்காரர்கிட்ட. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர், 60 ரூபாய். ஓகேங்களா? அந்த 3 சம்மில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.